தீபம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தோன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு அருங்க சுற்றி கோலம் போட்டு அதுக்கு மேலே பூ வச்சு இந்த மாதிரி நம்ம நினச்சக்காரம் கூடணும் சீக்கிரமே நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை நம்ம கும்பிடுறது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் அப்படி தான் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் இதெல்லாம் இடைக்கு கொடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவோம், அப்புறம் சிகப்பு வாழைப்பழம், சிகப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதே இதில் போட இதில் வந்து கோலம் வந்து நம்ம கையிலேயே அப்படி ஒரு ரவுண்டு போட்டு புரியுதா, இந்த மாதிரி ரவுண்டு போடும். எல்லாத்துல இதை கொட்டணுமாக்கா, எல்லா கோலப்பொடியும் இதில் போட்டுறோம்மா போட்டுறணும். அப்படிதான் எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பார்த்துருங்க, இந்த கோலப்பொடியும் இதுலையே நம்ம வந்து இது பண்ணிக்கணும், கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஃபுல்லாட்டு தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. நம்ம மனசுகள் சுத்தமாக இருந்தாலே போதுங்க, எங்கேயும் போட்டுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. போகலாம். இதுக்கு மேலேயே நம்ம 2 வருஷம் போட்டுக்கலாம். கோலம் இருட்டாக இருந்தாலும் கோலம் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நடுவே இந்த கோலப்பொடி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே புல் இல்லாட்ட சூப்பராக இருக்கும். புல் இருக்கனால நம்மளுக்கு அப்படி தான் இருக்கு. ஓகேங்க, இந்த கோலப்பொடி நம்ம 2 கோடு போட்டிருக்கனால கோட்டிலே இது பண்ணணும். பூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சில இடத்துல நல்லதாக இந்த மாதிரி தான் பூ கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பூவை வந்து இப்படி சுற்றி வச்சுக்கலாங்க. சிலவங்க உதவி போடுவாங்க, ரெண்டா 2 வச்சுக்கலாம். சரிங்களா? அது ஒன்று தான் ஒத்தையாட்டுருக்கு. ஓகேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து மாதிரி கோலத்தூள் போட்டுருக்கோம். கோலத்தூள் மேலோடி போட்டுட்டோம். இது பெரிய சாமியாட்டிலக்கா அது இருந்துச்சு. இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கணும். சரிங்களா? அதில் எண்ணெய் போட்டு திரி போட்டு வச்சு நம்ம இப்போ வளர்த்து வைக்கலாம். கையில் எண்ணெய் தொட்டுறதுக்கு இல்லை, அதனால அப்புறம் வந்து இடத்துலையும் வச்சு நம்ம வளர்த்திடும். வச்சுட்டு ஊதுபத்தி லாஸ்டா
எல்லாத்தையும் பற்ற வை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டோம். இனிதே நல்லதே நடக்கட்டும். உங்களுக்கு வேண்டி பிரார்த்திக்கலாம். சரிங்களா? பாருங்க 2 எலுமிச்சைப்பழம் வச்சாச்சு. ஒரு சூடத்தை பற்ற வைக்கலாம். ஒரு நிமிஷம். சரி அவ்வளோதான். இதில் பழத்துல குத்தி வைக்கிட்டாக்கா? ஓகேங்க. கும்பிட்டாச்சு. கடவுளே எல்லா மக்களுக்கும் நல்ல புத்தியை நல்ல ஆற்றலையும் எல்லாரும் நினச்ச காரியம் கூடட்டும். எல்லா பிரச்சனைகளும் காக்கட்டும். எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அடுத்த மாதம் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வரும். மனமாக நினைக்கிறேன்ப்பா. எல்லாருக்கும் நல்ல புத்தி நல்ல ஆற்றலையும் கொடுப்பா. எல்லா மக்களும் இருக்கிறாங்க. நம்மளே இருந்து பிரார்த்திக்கிறாங்க பாருங்க. எல்லாமே தியானத்தில் இருக்கிறாங்க. எல்லா மக்களும் இப்போ தியானத்தில் 5 நிமிஷம் இருந்து பிரார்த்திச்சுட்டு போகலாம். பத்திரகாளி அம்மா நமக. ஓம் பத்திரகாளி அம்மாவே நமக. ஓம் பத்திரகாளி அம்மாவே நமக. ஓம் பத்திரகாளி அம்மாவே நமக. ஓம் பத்திரகாளியே நமக. ஓம் பத்திரகாளியே நமக. ஓம் பத்திரகாளியே நமக. ஓம் பத்திரகாளியே நமக. சரிங்களா? அவ்வளோதாங்க. சாமியை கும்பிட்டாச்சு. நாங்கள் நம்மள எல்லாருக்கும் வேண்டி பிரார்த்திச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ சரிங்களா உங்களுக்கு வேண்டி நேரடி ஒளிபரப்பு பாருங்கள். நம்ம சிவபெருமான் இங்கே காத்தாமிருக்காரு. அந்த காலத்துக்கு வீடு எல்லாமே இருக்குது. சரிங்களா?